இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, உதிச்ச உடனே கடவுள்னு சொல்கிறாருல்ல, சொன்ன உடனேங்கிறாரு பார்த்து பரவாயில்லப்பா, ஏதோ சிலைகள் அது இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தார். ஏதோ ரெப்ளிகாவை ஒத்துக்கலைனாலும் ஒரிஜினல் பீஸை பார்த்து ஒத்துக்கிறாருல, புரியுதா? அந்த அது மாதிரி செஞ்சது தான் இவர் எதிர்க்கிறாரு, அதை டைரெக்டாக இவர் சப்போர்ட் பண்ணுறாரு. பரவாயில்ல, இப்ராஹிமே சொல்கிறது ஓரளவு இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு, பரவாயில்லைங்கிறாரு. அப்போ இது வரும்போது என்னங்கிறாரு, அவங்க மனசு அவங்களுடைய அந்த மோராலிட்டி என்ன ஆகுது, டவுன் ஆயிரு. அப்போ இந்த மோராலிட்டி டவுன் ஆகும்போது என்னடா இது மறையுது அப்படின்னு ஒரு அது ஒன்று. அதே மாதிரி இது மட்டும் மறையாமல் இருந்திருந்தா நாம் ஃபைட் பண்ணி இதுதான் கடவுள்னு சொல்லி நாம் நிறுவியிருக்கலாமே. இது பாட்டு மறைஞ்சு காரியத்தை கெடுத்துருச்சே. ஒருவேளை இப்ராஹிம் சொல்கிறது சரியாக இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதை அவர் கிளறி விட்டார். புரியுதுங்களா? பெரிய கன்வர்சேஷன் இல்லை பாருங்கள் பப்ளிக் கிட்ட. இது கடவுள்னு அவர் பேச அது பார்த்தியா இப்போயாவது ஒத்துக்கிட்டியா, நீ அதை பண்ணியா இல்லை. இப்ராஹிம் நபி தனித்து தான் இருந்திருக்கிறார், தனித்து வந்திருக்கார், நின்று இருக்கார், பார்த்துருக்கார், பேசியிருக்கார், மறைந்து விட்டார். இப்போ மறைஞ்சு போயிடுச்சு. மறைஞ்சு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உதிச்ச உடனே கவனிச்சிங்களா எல்லோரும், வந்துட்டார் பார், வந்துட்டார் அப்படின்னு குதிச்சிங்களா? மறைஞ்சதை ஏன் கவனிக்கலை? வந்ததை கவனிச்சிங்களா? போனதை கவனிக்க மாட்டிங்களா? இப்போ எங்கே போயிட்டார்? இப்போ எப்படி பேசுவீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் துவா கேட்டுருந்தீங்களா? இப்போ எப்படி துவா கேட்பீங்க? கண்ணில் பார்க்காம எப்படி துவா கேட்பீங்க? இல்லை, அவரை பார்த்து தான் நாங்கள் துவா கேட்குறோம். ரைட்டு, பார்க்காம எப்படி துவா கேட்குறீங்க? இப்போ தான் போயிட்டார்ல. இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, பயங்கரமான ஒரு ஆபத்து வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி. அப்போ இது எல்லாமே அதில் இன்க்ளூடடு. அந்த மக்கள் அவ்வளோ ஸ்மார்ட்டு. ஒரு டைலாக் போதும், உதிக்கும் போது ஒரு டைலாகு, மறையும் போது ஒரு டைலாக், இது ஒரு டைலாக் போதும். அது